ஆண்டவராகிய இயேசு நாம மயப்படுவதாக. இந்த வேளையிலே சத்திய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 92 13வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். மீண்டுமாய் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அருமையான தாவீது என்கிற ஒரு பக்தன் கர்த்தருடைய ஆலயத்தின் மேன்மையை சொல்லுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். முந்தைய காலங்களிலே, தாவீதுடைய காலங்களிலே ஆலயத்திற்குள்ளாக தேவனுடைய பக்தர்கள் போக முடியாது. வருடத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசிரியர் மாத்திரம்தான் ஆலயத்திற்கு உள்ளே போக முடியும். விசேஷமாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். ஆனால் இங்கே தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். பாருங்கள், ஒரு மரம் நல்லா கனி கொடுக்கணுன்னா ஒரு விதையை ஒரு இடத்துல நட்டு வைக்கிறோம் பாருங்கள். நட்டு வச்சா தான் அது காலப்போக்கில் கொஞ்ச நாள் கழித்து கனி கொடுக்க ஆரம்பிக்கிறது. இன்றைக்கி ஒரு இடத்துல நட்டு வச்சுட்டு நாளைக்கு அதை எடுத்து இன்னொரு இடத்துல நட்டு வைக்கிறதில்ல. வருஷம் பூரா அப்படி நட்டு வச்சாலும் கனி கொடுக்க முடியாத அந்த விதையினால். விதை நல்ல விதை தான், ஆனால் கனி கொடுக்காத ஒரு விதையாகி போய்விடும். தாவீது சொல்லும் பொழுது, கிறிஸ்து நல்லவர், கர்த்தராயே தேவன் நல்லவர், அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. இப்போது கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு சிலர் இருக்கிறாங்க, வாரத்துக்கு ஒரு கோயிலாக போவாங்க. அது இப்படி தான், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல மாற்றி மாற்றி விதையை தோண்டி வைப்பதற்கு சமம். கர்த்தர் உங்களை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அங்கே இருக்கும் பொழுது நீங்கள் நடப்பட்டிருக்கிறீர்கள், நாட்டப்பட்டிருக்கிறீர்கள். உண்மையாகவே தேவனுடைய பிரகாரங்களிலே நீங்கள் செழிக்க முடியும். ஆசீர்வதிங்கப்பா. உண்மை அறியாதவர்கள் இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருந்தாங்கன்னா, கர்த்தாவே அவர்களுக்கும் உண்மையை இன்னார் என்று வெளிப்படுத்தும். உம்முடைய அன்பின் நீளம், ஆழம், அகலம், உயரம் இன்னதென்று அறிந்து உம்மண்டையில் இழுக்கப்பட கர்த்தர் தாமே அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.